லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் இப்போது கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை முடித்துவிட்டு ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கும் அவர் மணிரத்னத்தோடு இணைந்து ஒரு படத்தில் பணியாற்ற போவதாகவும் கடந்த சில மாதங்களா தகவல்கள் வெளியாகி வருது. லோகேஷ் இயக்கத்தில் உருவாகும் கூலி படம் தனது கெரியரில் மெகா ஹிட் படமாக அமையும் என்கின்ற நம்பிக்கையில் அவர் இருப்பதா சொல்லப்படுது. இந்த சூழலில் ரஜினி பேசியிருக்கும் விஷயம் கவனத்தை ஈர்த்திருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த படம் குறித்து சொல்லியிருக்காரா, வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். தாசே ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டாரு நம்ம ரஜினிகாந்த். ஜெய்பீம் படத்தை இயக்கியவர் ஞானவேல் என்பதனால ரஜினியை வைத்து தரமான சம்பவத்தை அவர் செய்வார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் படத்திற்கு கலவையான விமர்சனங்களே கிடைச்சது. முக்கியமாக முழுக்க ரஜினி படம் மாதிரியும் இல்லாமல் ஞானவேல் படம் மாதிரியும் இல்லாமல் வேட்டையன் அமைந்து விட்டதா ரசிகர்கள் ஓப்பனாகவே சொன்னாங்க. வேட்டையன் படத்தை முடிச்சிருக்கும் ரஜினி இப்போது கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. கோலிவுட்டின் மோஸ்ட் சென்சேஷனல் இயக்குநர்களில் ஒருவராக இருப்பவர் லோகேஷ் கனகராஜ். இவர் தான் இந்த படத்தை இயக்கி வராரு. கமல்ஹாசனுக்கு எப்படி விக்ரம் என்ற மெகா ஹிட் படத்தை கொடுத்தாரோ அதே போல தான் இந்த படத்தையும் ரஜினிக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பில் இருக்காராம். படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிச்சுட்டு வராங்க. கூலி படத்துடைய கதையை ரஜினிகாந்துக்காக லோகேஷ் எழுதலையாம். அதாவது அவர் சினிமாவுக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்த போது எழுதி வைத்த கதைகளில் கூலி கதையும் ஒன்று என சமீபத்தில் பேட்டியில் ஒன்று சொல்லியிருந்தார். இருந்தாலும் ரஜினிக்காக கதையில் ஏகப்பட்ட மாற்றங்களை செஞ்சிருக்காராம். இந்த படத்தில் ரஜினியோட ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், அமீர்கான், உபேந்திரா போன்றோர் எல்லாருமே நடிக்கிறாங்களாம். தேவா என்ற கதாபாத்திரத்தை கூலியில் ஏற்றிருக்கார் ரஜினி. ஏற்கனவே மணிரத்னம் இயக்கத்தில் அவர் நடித்த தளபதி படத்திலையும் தேவா என்ற கேரக்டரை ஏற்றிருந்தார். சூழல் இப்படி இருக்க மணிரத்னத்தோடு மீண்டும் இணைந்து ரஜினி ஒரு படம் செய்யவிருப்பதா சொல்லப்படுது. தக் லைஃப் பட வேலைகளில் இருக்கும் மணி அதை முழுவதுமாக முடித்துவிட்டு ரஜினிகாந்தை நேரில் சந்திப்பார் என்றும் அப்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்றும் சொல்லப்படுது. இந்நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ரஜினிகாந்த், யாரெல்லாம் டாப்புக்கு செல்வார்களோ அவர்கள் எல்லாம் தனியாக தான் இருப்பாங்க, நானும் அப்படி தான் இருக்கேன், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் சிவாஜி ராவ் என்று ரஜினியும் சிரிச்சாரு. கமல்ஹாசன் செய்த கேரக்டர்கள் எல்லாம் அவர் இஷ்டப்பட்டு செஞ்சாரு, நானும் கஷ்டப்பட்டு செய்தேன். ஒரு சாதாரண ஆளாக இருந்த என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர் சாருக்கு எனது நன்றி. இந்த சாதாரண ஆள் இந்த சமுதாயத்தில் மதிப்புமிக்க மனிதராக வளர்ந்திருக்கேன் என்றா, அதெல்லாம் இந்த சினிமா எனக்கு போட்ட பிச்சை. இந்த சினிமா துறையில் இத்தனை வருடங்கள் இருக்கிறேனா என ஆச்சரியமாக தான் இருக்கு என்றார். அவரது இந்த பேச்சு ரசிகர்களிடையே மிக பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.